இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு மீண்டும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு சகாயம் செய்யும் கேடகம். நம் தேவன் நமக்கு சகாயம் செய்யும் கேடகமானவர். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் உபாகமம் 33 அதிகாரம் 29 வசனம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு சகாயம் செய்யும் ஒரு கேடமாக நான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம பார்த்தோன்னா அவங்க என்ன செய்கிறாங்க, செங்கடலுக்குள்ளே வழி நடத்தப்படுறாங்க. அப்போது பின்னாடி எகிப்து மக்கள் என்ன செய்கிறாங்க, எகிப்து போர் வீரர்கள் போர் சேனையை என்ன செய்து விரட்டிக்கிட்டே வருது. இப்போது இஸ்ரேல் மக்களை முன்னாடி நடத்தி கொண்டு போன மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் என்ன செய்யுது, இஸ்ரவேல் மக்களுக்கும் எகிப்து மக்களுக்கும் நடுவில் அந்த சேனை அந்த தேவதூதருடைய அந்த பாதுகாப்பு அங்கே இறங்கி வருது. அப்போது கடவுள் என்ன செய்கிறாரு, அப்படியே அவங்க மத்தியில் வர்றாரு. அப்போ எகிப்து மக்களுக்கு அந்த சேனை இஸ்ரேல் மக்களை நெருங்கவே முடியலை. அவங்க அந்த இடத்துல நின்ன இடத்துல ஓடிட்டு இருக்கிற மாதிரி இருக்காங்க. அப்போது நாம் அப்பேற்பட்ட ஒரு பெரிய சகாயம் செய்யும் தேவனை நமக்கு கேடகமாக கொண்டிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எப்ராயிம் மனாசே இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா யோசேப்போட பிள்ளைங்க. யோசேப் என்ன செய்கிறான் அப்படின்னா, தன்னுடைய சகோதரர்களை விற்கப்பட்டு அப்புறம் போத்திபார் வீட்டில் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு அப்புறம் ஒரு அதிபதியாக உயர்றான். அவன் வாழ்க்கை சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா அதில் கடவுளுடைய அன்பை ருசித்து அப்படியே வரான். இப்போது அவன் என்ன செய்கிறான், திருப்பி இங்கே வந்த பிறகு சகோதரர்களை மன்னித்து தகப்பனெல்லாம் ஏற்றுக்கொண்டு அங்கே அவங்களுக்கு என்ன செய்கிறான், ஒரு பட்டனை கொடுத்து அவங்க என்ன செய்கிறாங்க, வளர்ந்துட்டுருக்கு. இப்போது அவருடைய தகப்பனாராகி யாக்கோபு இஸ்ரவேலுக்கு என்ன கடைசி காலம் அவர் பிள்ளைங்களெல்லாம் என்ன செய்கிறாங்க, பேர பிள்ளைங்களாம் ஆசீர்வதிக்க கூப்பிட்டு விடுறாரு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். ஆதியாகமம் 48 அதிகாரத்தில் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, யோசேப்பு அங்கே தம்முடைய பிள்ளைகளாகிய மனாசே எப்ராஹிம் மனாசே தான் யார் அப்படின்னா முதலாவது பிறந்த மகன். யோசேப்புக்கு முதலாவது பிறந்த மகன் முழுமையான முதலாவது ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி 48 அதிகாரம் 13-14 வசனத்தில் அழகாக எழுதியிருக்கு பாருங்க. நான் வாசிக்கிறேன். பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் என மனாசையும் எப்பிராமையும் என்னச்சுரா கொண்டு எப்பிராயிமை தன் வலது கையினால், அப்போ அப்பா எதிர்த்தாப்புல உட்கார்ந்துருக்கிறார். அப்போ அப்பா கிட்ட தன்னுடைய வலது கையினால் கொண்டு போனால் யார் இப்போ அப்பா கிட்ட இடது கைக்கு போயிடுவான் அந்த பையன். ஆனால் இங்கே என்ன செய்கிறாரு, மனாசையை இடது கையினால் பிடிச்சிட்டே வர்றாரு. அப்போ அவன் என்ன செஞ்சிடுவான், வலது பக்கத்தில் என்ன செய்கிறான், போயிறான். இப்போ பாருங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருந்தாருன்னா உண்மையிலே இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராகவும் மனாசையை தன் இடது கையினால் இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய அப்போது அவர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் முதலே பிளான் பண்ணியிருந்தாங்க. நான் நிறைய நேரம் கேட்போம், கடவுள் அவங்களுக்கு இப்படி இப்படி கொடுத்துருக்காங்க. அவர் மனம் அறிந்து செய்கிறாரு, என் பிள்ளை இப்படி தான் செய்வேன், இந்த பிள்ளையை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்போது உலக மக்கள் என்ன செய்கிறாங்க, தகுதியை பார்க்குறாங்க. அதில் தகுதி பெற்றவன் யார் அப்படின்னா மனாசே. ஆனால் இங்கே ஆசீர்வாதம் யாருக்கு வருதுன்னா எப்பிராயிமுக்கு வருது. எப்படி பார்த்தீங்கன்னா அவன் கரெக்டாக கொண்டு விடுறான். ஏன்னா அப்பா வலது கை வச்சிருக்க பிள்ளை மேலே முதலாவது ஆசீர்வாதம் கொடுப்பாரு, இடது கை மேலே வச்சிருக்க மேலே ரெண்டாவது குறையாத ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனால் இப்போ யாக்கோபு என்ன செய்கிறார், அந்த கையை அப்படி கிராஸாக வைக்கிறார். அப்போது அந்த கிராஸாக வச்ச உடனே கை என்ன செய்கிறது மாறிடுது. யாக்கோபு தன்னுடைய வலது கையினால் கூட்டிகிட்டு வந்தது யாரை, எப்பிராயிமை கூட்டு இஸ்ரவேல் மேலே இஸ்ரவேலுடைய கை என்னச்சுன்னு இடது கை வைக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் அவருடைய வலது கையை அவன் மேலே என்ன செய்கிறாரு, வைக்கிறார். இது அங்கே சகாயம் செய்யும் தேவன். மனுஷன் நம்முடைய தகுதியை பார்க்குறான். ஆனால் கடவுள் பாருங்க, தகுதியானவனை பின்னுக்கு தள்ளி கிருபையால் அந்த கிருபை யாரை உயர்த்த சுத்தமாக இருக்கிறாரோ அந்த இடத்துல என்ன செய்யுது, முன்னுக்கு கொண்டு வருது. அப்போது தகுதியற்ற நம்ம என்ன செய்கிறாரு, உயர்த்த தகுதியாக எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் பெண்ணுக்கு தள்ளி அப்படியே கிருபையினால் நமக்கு முன்னாடி கொண்டு வர அவர் தான் சகாயமான கேடகமானார். இப்போது எப்பிராயிமுக்கு முதலாவது ஆசீர்வாதம் கிடைக்குது, மனாசேக்கு 2வது ஆசீர்வாதம் கிடைக்குது. தான் நமக்கு பைபிள் கற்றுத்தரக்கூடியது. அப்போது
மனாசேக்கு மேலே ஆசீர்வாதம் வரணும்னு நினைக்கிறது யோசேப்பு. அது அவர் ஒரு தகப்பனா மூத்த பையனுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் கடவுளுடைய சித்தத்தை பாருங்க, யோசேப்புடைய வலது கையும் இஸ்ரவேலோட வலது கையும் தான் எப்ராம் மேலப்படுது. அப்போ இங்கிருந்தே அவனை ஆசீர்வதிக்க திட்டம் கொண்டுட்டார். அப்போ இன்னைக்கு நீங்கள் நினைக்கலாம், ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, 100 பேர் போகிறாங்க, அந்த 100 பேரில் அன்னைக்கு 99 பேர் வரல, நீங்கள் மட்டும் போயிருக்கீங்க, நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க. இதுக்கு பேர் தான் லக்கு. ஆனால் 100 பேர் அட்டன் பண்ணுறாங்க பாருங்கள், எல்லாரும் உங்களோட தகுதியாக இருக்கிறாங்க, நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் உங்களை செலக்ட் பண்ணுறாங்க பாருங்கள், அதான் தேவனுடைய கிருபை. தகுதி இல்லாத நம்மை தகுதியாக நமக்கு முன்னாடி இருக்கிற 99 பேரையும் தள்ளி உங்களை தூக்கி நிறுத்துறாரு பாருங்க, அவருடைய கிருபை. இந்த கிருபை நமக்கு என்ன செய்கிறது? இன்றைக்கு கடந்த சத்தியம் என்னும் கேடகம் நமக்குள்ள என்ன செய்ய சகாயம் செய்யும். கேடகம் நாமாகி அவர் நமக்குள்ள கடந்து வரும்போது தகுதியற்ற நம்மை பாதுகாத்து நம்மை உயர்த்தி தம்முடைய கிருபையினால் அப்படி என்ன செய்கிறாரு? முன்னுக்கு கொண்டு வரார். நம்ம நிறைய காரியங்கள் நினைக்க, நான் குறையா தான் படிச்சிருக்கேன், நான் இப்படி தான் பண்ணியிருக்கேன். ஆனால் பாருங்கள், நிறைய படித்தாலும் அவங்களோட குறையா சம்பளம் வாங்கிட்டு இருப்போம், குறையான ஆசீர்வாதம். ஆனால் கிருபையாக தேவன் என்ன செய்வார்? உங்களை முன்னுக்கு கொண்டு வருவார். அந்த கிருபையை நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? மறந்து விடக்கூடாது. நம்ம மேன்மை யாருக்கு தான் கொடுக்கணும்? தேவனுக்கு மாத்திரம்தான் செலுத்தணும். இங்கே பாருங்கள், 2ஆம் உலகப் போரில் இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்த ஒருத்தர் நினச்சிருந்தா, போர் வீரன் யுத்தத்துக்கு கிளம்பிட்டு இருக்கான். கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி அவன் கையில் ஒரு நியூ டெஸ்டமெண்ட், புதிய ஏற்பாடு இருக்குது. அதை திறந்து பின்னாடி இருக்கிற கடைசியாக இருக்கிற சங்கீதம் 91 எடுத்துன்னா வாசிக்கிறான். வாசிட்டு அந்த நியூஸ் டெஸ்டமெண்ட் நினச்சிடான், தன்னோட என்ன செய்றான்? எடுத்துகிட்டு போயிடுது. போய் போர்க்களத்தில் போன உடனே ஒரு பெரிய புல்லட் அவனை வந்து என்ன செய்தான்? மேலே அப்படியே வந்து மோதுது. அவன் என்ன செய்தான்? விழுந்துருதான். கொஞ்ச நேரம் கழித்து எழும்பி பார்க்குறான், அவனுக்கு எந்த சேதமும் இல்லை. அப்படின்னு பார்த்து உள்ளே அவன் பாக்கெட்டுக்குள்ளே கை விடுறான். அங்கே அந்த நியூ டெஸ்டமெண்ட், அந்த புதிய ஏற்பாடு வச்சுருக்கான். அந்த புல்லட் அதில் பட்டு அப்படியே தெரித்து திருப்பி போயிட்டு. அப்போது நமக்கு கேடகம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கும்போது அவர் நமக்கு சகாயம் செய்கிறார், நமக்கு ஜீவனை தருகிற தேவனாக என்ன செய்கிறார் இருக்கிறார். இன்றைக்கு நம்ம நிறைய காரியங்களில் பாருங்கள், ஒரு பேங்க்குக்கு தான் போகிறோம், அவனுக்கு நமக்கு அமௌண்ட்டு போட தெரில, எடுக்க தெரில, எனக்கு ஒன்றுமே தெரில, இயேசுவே எனக்கு எப்படியாச்சும் உதவிச்சிங்க, கண்ணை மூடி ஜெபம் பண்ணியிருந்தோம். திடீர்னு அந்த மேனேஜர் ரூம்லேருந்து வராரு, உங்களை கூப்பிட்டாங்க, உட்காந்து கனப்படுத்துறாரு பாருங்க, எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. அப்போ நம்ம கடைசியில் என்ன தெரியுமா செய்வோம்? நீங்கள் மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா என்னால் என்ன செஞ்சுருக்க முடியாது? அந்த பணத்தை டெபாசிட் பண்ண நம்ம யாருக்கு மேன்மையை கொடுத்துருதோம்? அந்த மேனேஜருக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? ஆனால் அவர் மனசில் உந்துதலை ஏற்படுத்தினது யார்? நீங்கள் அப்பா எனக்கு தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லி ஆபத்தில் கூப்பிடும்போது அவர் உங்களுக்கு உதவிச்சினார். ஆனால் மேன்மை யாருக்கு கொடுத்துட்டீங்க? மனுஷனை கொடுத்துட்டீங்க. அடுத்து ஒரு வாரம் கழிச்சு அவர் இருப்பார், நமக்கு ஹெல்ப் கேட்கலான்னு அவர் இருக்க மாட்டேன், ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவார். அப்போது எப்போவுமே நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, மகிமையை அவர் வேறு ஒருவருக்கும் கொடுக்க விட மாட்டார். நமக்கு கிடைக்கக்கூடிய கிருபையின் உயர்வு, அவர் சகாயமாகிய கேடமாக நம்ம கூட இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற உயர்வில் கிடைக்கக்கூடிய மகிமையை தேவனுக்கு மாத்திரம் செலுத்தணும். உதவி செஞ்சவங்களுக்கு நன்றி மாத்திரம் தான் சொல்லணும். நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க, உங்களுக்கு தேங்க்ஸ் சார், அவ்வளோதான். ஆனால் மகிமை யாருக்கு தான் போகணும்? ஜீவனுள்ள தேவனுக்கு மட்டும் போகும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? இருப்பீங்க. உங்களுக்கு உதவி செய்யுங்களா அந்த இடத்துல என்ன செய்வாங்க? தரித்திருப்பாங்க. அப்போ நிறைய நேரம் நம்ம தப்பு பண்ணுறோம். அப்போ சகாயம் செய்யக்கூடிய கேடகமாக நமக்குள் இருக்கும்போது, நம்மை சுற்றி இருக்கிற நிறைய பேர் நமக்கு சகாயம் செய்யும் போது அவங்க எல்லாம் நமக்கு உதவி செய்யலைங்க. உங்களுக்கு இருக்கிற சகாயம் செய்யும் கேடகமாகிய அவர் மற்ற எல்லாரையும் உங்களுக்கு சகாயம் செய்ய வைக்கிறார். ஆனால் மேன்மை யாருக்கு மட்டும்தான் நம்ம செலுத்தணும்? தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் நம்ம செலுத்தணும் போது இந்த வாழ்க்கையில் என்றைக்கு நம்ம மேன்மை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு சாட்சி எப்ராயிம் மனாசுடைய வாழ்க்கை. இன்றைக்கு என்ன தகுதி இல்லை தயசப்பா, என்னை தகுதிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அது எனக்கு கேட்குது. கடவுளே, நீங்கள் இந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, உதவி செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபை தகப்பனே. அப்பா, அந்த கிருபையினாலே தகுதியற்ற எங்களை தகப்பனே, அப்பா நீர் இம்மட்டும் ஜீவன் கொடுத்து, எங்களுக்கு கல்வி கொடுத்து, எங்களுக்கு வேலை கொடுத்து, எங்களுக்கு குடும்பத்தை கொடுத்து, பிள்ளையை கொடுத்து தகப்பனே, அப்பா உம்மை சோதரிக்கிற இம்மட்டும் ஆசீர்வாதத்தை தந்த
நம்முடைய மேலான கிருபைக்காக நாங்கள் உமக்கு குடும்பமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகிமை டிவியின் குடும்பமாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகமாக நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் இன்றைக்கு உணர்ந்து கொண்டோம் தகப்பனே. எத்தனையோ மக்கள் எங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி புறக்கணிக்கும் போது கிருபையா எங்களை தகப்பனே முன்னுக்கு கொண்டு வந்தீரே தகப்பனே. அந்த மேன்மையை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேன்மை எமக்கு ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, ஒருவராய் பெரிய அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற நீர் தகப்பனே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தகப்பனே இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, ஆசீர்வாதங்களை அவருடைய வாழ்க்கையில் கடந்து வரத்தக்கதாக, அதற்கு தடையாயிருக்கிற எல்லா காரியங்களையும் நாங்கள் நீக்கி போட்டு அனுகூலமான காரியங்களை பிள்ளைகளுக்கு நீர் ஏற்படுத்தி கொடுக்க போகும் அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்கிறீர், உமக்கு நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன்.